மீன ராசி உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் இல்லை பெஸ்ட்டான ஐடியா சஜஷன் நிச்சயமாக உங்களுடைய கரியரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்களும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்பாங்க, சஜஷன் கேட்பாங்க. ஓகே, இவர் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. அண்ட் உங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களை வந்து மதிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக உங்களை வந்து மதித்து நடப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், உங்களோட பாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அவங்கக்கிட்ட உயர்ந்திருக்கும். ஸோ அதனால் உங்களை கேட்டு ஒரு முடிவு எடுக்கலாம், உங்களை லீட் பண்ண வைக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சால் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படியான விஷயங்களுக்கு உங்களுக்கு டிக்னிட்டி கொடுப்பாங்க. அதற்கான ஒரு மாதமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை சில பேருக்கு போராட்டம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. சில பேருக்கு வந்து போராடியாவது ரிலேஷன்ஷிப் நான் வந்து சக்ஸஸ் பண்ணணும், என் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். சில பேர் கேர்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு போராட்டக்குரிய ஒரு விஷயமாக போய் முடிஞ்சிடும். ஸோ உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க, உங்கள் பார்ட்னர் சொல்கிறத கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்ற போது மற்ற சைட்லேருந்து வர பிரச்சனைகள் அது உங்களோட ரிலேஷன்ஷிப்கே வந்து ஒரு போராட்டக்களமாக மாறிடும். அப்போது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, நீங்கள் எதற்காக நீங்கள் போராடுறீங்களா இல்லையா, அதை பொறுத்து தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை வந்து இந்த மாதம் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற மாதிரி போகும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் காப்பாற்றிக்க உங்கள் பார்ட்னரை வந்து சொல்கிறத கேட்குறதுக்கும், ஸோ உங்கள் பார்ட்னர் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக முடியும். மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். அண்ட் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை செய்வீங்க. ஸோ அவங்களுக்கு எதெல்லாம் வந்து செஞ்சால் கரெக்டாக இருக்குமோ அதற்கான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போது ஃபேமிலியோட ஒரு டூர் போகணும், வெக்கேஷன் போகணும், ஒரு லாங் வெக்கேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்ஸ் இருக்குன்னா அதற்கான வருமானம் கிடைக்கும். ஸோ அப்போது உங்களுடைய ஆசைகளை நிறைவேறத்துக்கான உங்களோட பிளானிங்ஸ் நிறைவேறத்துக்கான ஒரு வருமானம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து செயல்படுறதுனால, சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறதுனால கூட உங்களுடைய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் உங்களோட வீட்டில் அந்த சுபிக்ஷம் சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. மீன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ, என்ன பாசிட்டிவான மைண்ட் செட்டோடு என்ன விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஸ்டடீஸில் அது வந்து கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நான் ஃப்யூச்சரில் இப்படி ஆகணும், நான் இதை வந்து ஸ்டடி பண்ணணும், லைக் நான் இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகணும், இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், என்னுடைய ப்ரொஃபஷ்னல் இப்படி இருக்கணும். ஸோ இப்படியான எந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்தாலும், ஒரு பிளானிங் போட்டாலும் சரி, ஸோ உங்களுக்கு அந்த எய்ம் நீங்கள் செட் பண்ணாலும் சரி, இந்த மாதம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த மாதம் உங்களுடைய ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அது பாசிட்டிவாக இருக்கும். மீன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதியோர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தெளிவாக பேசுவீங்க, தைரியமாக பேசுவீங்க. சில பேர்கிட்ட நீங்கள் என்ன தான் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் பட் சின்னவங்க கிட்ட கூட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லாமல் சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே போட்டு முழுங்கி வச்சுருப்பீங்க இல்லையா, அது இல்லாமல் இந்த மாதம் தைரியமாக நிறைய இடங்களில் உங்களோட பேச்சை வந்து கொடுப்பீங்க. அதாவது இதுதான் அப்படின்ற மாதிரி டீல் பண்ணுவீங்க, கான்வர்சேஷன் தைரியமாக வைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷன் எனர்ஜி வந்து இருக்கும். நிறைய வெளியே போகணும்னு நினைப்பீங்க, நிறைய வெளி நபர்கள் கிட்ட பேசி கலந்துரையாடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ
ஓவரால் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களோட பேச்சுலேயும் சரி, உங்களுடைய செயல்லையும் சரி, அது அதிகமாக வெளிப்படும். அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம். அதாவது உங்கள் வாழ்நாள் எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த மாதம் நிறைய புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மீன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய இந்த மார்ச் மாதத்துக்கான ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த மாதம் நீங்கள் பழனிமலை முருகரை, பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணியோ வழிபாடு செஞ்சோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சே ஆகணும். ஸோ முடிஞ்சால் ஃபேமிலியோட தரிசனம் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே பழனி ஆண்டவரை வழிபாடு செய்யுங்க. இதை செய்யும் போது முருகருடைய வைப்ரேஷன் எப்போவுமே எங்கள் கூட இருக்கும். முருகர் எங்கே போனாலும் என் கூட முருகர் இருக்காரு அப்படின்ற ஒரு திருப்தி, ஒரு எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக இதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ரொம்ப துல்லியமாக செய்வீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ முருகரே என் கூட இருக்காரு, எனக்கு என்ன பயம், நான் எதுக்காக வந்து யோசிக்கணும். ஸோ இப்படியான விஷயங்களெல்லாம் கையில் எடுப்பீங்க. அப்போது நீங்கள் இந்த மாதம் பழனி ஆண்டவரை வழிபடுறதுனால கண்டிப்பாக முருகருடைய அருள் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். அந்த எனர்ஜியை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.